ஹே ஆல்! நம்ம வந்து நெறைய இரும்பு கடாய் யூஸ் பண்ணியிருப்போம். அப்ப அந்த கறியெல்லாம் அந்த கார்னர்ஸ்ல ஒட்டும் இல்லையா? இந்த நம்ம வந்து எதனா டீப் ஃப்ரை பண்ணுறப்போ, அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ. ஸோ அது வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து அந்த கடாய் ஃபர்ஸ்ட் நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்மோக்கி ஹாட்டா ஹீட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் பிசுக்கெல்லாம் கம்மியா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி தோசை திருப்பி வச்சே நம்ம எடுத்துடலாம். இன்கேஸ் ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா, நம்ம கத்தி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பின்னாடிலாம் ரொம்ப ஹார்டா இருந்துச்சுங்க. அதனால கத்தி யூஸ் பண்றேன். பாருங்க எவ்ளோ வருதுன்ட்டு. அண்ட் அதெல்லாம் முடிச்ச அப்புறம் நான் அத வந்து திரும்ப கடாய் ஹீட் பண்ணிட்டு, வினிகர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டு நல்லா ஹீட் பண்ணிடுறேன். அது கூட கொஞ்சோண்டு சபீனா எடுத்துட்டு நான் எல்லா சைடும் தேய்ச்சி விட்டுடுறேன். மிச்சம் இருக்கிறதும் க்ளீன் ஆகும் இல்லையா? அதனால. அண்ட் இப்போ நான் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எப்படி மெயின்டெயின் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நான் எண்ணெய் தடவி வச்சிடுறேன். இந்த மாதிரி எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லைனா லைட்டாக இருக்கும் போதே நம்ம க்ளீன் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ விழுந்திருக்குன்ட்டு. ஹேக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.